வணக்கம். ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு? தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டாரா? இல்ல திரும்பவும் பாஜக கூட்டணியில சேர போறாரா? இல்ல ஓபிஎஸ் வந்து அதிமுகவுல சேர்க்க போறாங்களா? அப்படிங்கிற மாரி பலவிதமான சர்ச்சைகள்லாம் இருக்கு. ஆனா இந்த மாரி சூழ்நிலையில ஓபிஎஸ் வந்து மதுரையில செய்தியாளர் சந்திக்கும்போது, அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது நடந்தா நல்லது. எல்லாமே வந்து ஆண்டவன் கையில இருக்கு அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருந்தாரு. என்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே சரி ஒண்ணே ஒண்ணு தான். அதிமுக ஒன்றிணைக்கணும். அதிமுக திரும்பவும் வலுவான ஒரு அதிமுகவா இருக்கணும். எல்லாமே பிரிந்து கிடக்கிற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து அதிமுகவ வந்து ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருக்குது. ஆனா ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏற்கனவே செங்கோட்டையன், வைத்திலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பலே வெளிய போயிட்டாங்க. ஒரு சைடு தாவேகா சைடு போய் சேர்றாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, திமுக சைடு போய் சேர்றாங்க. இப்போ அதிமுகவுல ஓபிஎஸ் அணியும் சரி, அதிமுகவுல இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து செயல்பாடுகள் இல்லாம தான் இருக்கிறாங்க. இதுதான் ஓபிஎஸோட வருத்தமா இருக்குது. அதனால தான் அவர் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து அமித்ஷாட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர அதிமுகக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும்போது, அவர் அமித்ஷாட்ட கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுல பொதுச் செயலாளர் பதவிய எனக்கு குடுங்க. இல்ல வந்து திரும்பவும் ஒருங்கிணைப்பு இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாரி ஒரு இத வந்து கொண்டு வாங்க. அதில வந்து என்னைய ஒருங்கிணைப்பாளர் ஆக்குங்க. அப்படி ஆக்குனீங்கன்னா தான் நான் வந்து எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்க முடியும். இல்ல அப்படின்னா, கட்சியில வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராவே தொடரட்டும். நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளரா நிக்கிறேன். அப்படிங்கிற மாரி ஒரு கட் அண்ட் ரைட்டா பேசினாரு. அப்ப அவர்ட்ட பின்னணியில ஒரு 4, 5 பேராவது வலுவா இருந்தாங்க. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, செயல்படுறதுக்கு ஒரு இதாவும் இருந்தது. அதை தாண்டி அமித்ஷா வந்து ஒரு சில கருத்துக்கள சொன்னாரு. நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சா என்ன? அப்படிங்கிற மாரி சொன்னாரு. தனி கட்சி ஆரம்பிங்க. உங்கள வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள நாங்க கொண்டு வந்து சேர்த்துக்கிறோம். உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சீட்டுகள குடுக்குறோம். அப்படிங்கிற மாரி சொன்னாரு. தனி கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள எப்பயுமே ஓபிஎஸ் போகவே இல்ல. அவருடைய எண்ணம்லாம் என்னன்னா, அதிமுகவுக்குள்ள திரும்பவும் போகணும். முக்கியமான பதவி வாங்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் முக்கியமான பதவி குடுக்கணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ்ஸ தவிர மீதி எல்லாத்தையுமே கொண்டு வரணும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள தான் இருந்தாரு. மீதி எல்லாத்துட்டுமே உதாரணத்துக்கு வைத்திலிங்கத்திட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமை வேஸ்ட். அந்த தலைமை கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறது கண்டிப்பா தேவையே இல்ல அப்படின்னு சொல்லி தான் வைத்திலிங்கமும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிப்பார்ன்னு பார்த்தாரு. ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்கலாம். அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு உருவாக்க முடியும். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் டிடிவி தினகரன் போல அவரும் ஒரு ஒரு சில வாக்குகள அதிமுக வாக்குகள வந்து பிரிக்க முடியும். ஆனா ஜெயிக்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான். ஆனா பிரிக்க முடியும். பிரிச்சாங்க அப்படின்னா, வேற யாரோட கூட்டணி வைக்கும்போது ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு தாவேகாவோட கூட்டணி வச்சாலும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 10 சீட்டு வெற்றி பெற்றா கூட அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்த அரசியல்ல ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி வைத்திலிங்கம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிச்சா ஏகப்பட்ட செலவாகும். அந்த செலவ யார் சமாளிக்கிறது? எப்படி பண்றது? ஒருவேளை அந்த கட்சி சைன் பண்ண முடியாம போச்சு அப்படின்னா, என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில தயக்கத்திலே இருந்தாரு. அவருடைய தயக்கம் வந்து தான் அவர வந்து அவர் கூட இருந்தவங்கள எல்லாத்தையுமே காலி பண்ணி விட்டுருச்சு. சரி, இப்போ அவருடைய கோரிக்கைகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் சேர்க்க மாட்டேன். டிடிவி தினகரன சேர்க்கிறாரு. டிடிவி தினகரனுக்கு ஓபிஎஸ்ஸும் நானும் இணைந்து பயணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஓபிஎஸ்ஸ வந்து நயினா நாகேந்திரன் அவமரியாதை பண்ணாரு. அதே நிலைமை நாளைக்கு எனக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகியே போனாரு. எடப்பாடி பழனிசாமிய ஒரு காலமும் நாங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்க மாட்டோம். அது அப்படி ஏத்துக்கணும்னு நிலைமை வந்துச்சுன்னா, நாங்க தூக்குல கூட தொங்க தயார் அப்படின்னாரு. ஆனா, அவரு போய் இப்ப எடப்பாடி பழனிசாமிய ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டு பங்காளி சண்டை அப்படிங்கிறாரு. ஓபிஎஸ்ஸ ஏன்யா கழட்டி விட்டீங்க? ஓபிஎஸ் என்னய்யா செஞ்சாரு? உங்களெல்லாம் நம்பி தானே இருந்தாரு அப்படின்னா, தர்ம யுத்தம் நடத்தினார்ல. அப்ப நடத்தினது விஷயத்த வந்து பேசுறாரு டிடிவி தினகரன். அப்ப தர்ம யுத்தம் நடத்தினார்ல. ஒரு வாரம் பொறுத்திருந்தாருன்னா, சித்தி வந்து முதலமைச்சரா இருப்பாங்க. ஒரு வாரம் கழிச்சு அவங்கள சிறைக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னா, திரும்பவும் நாங்க வந்து சாய்ஸ் பண்றது ஓபிஎஸ்ஸ தானே சூஸ் பண்ணுவோம். எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு கதாபாத்திரமே இங்க உள்ள வந்திருக்காதே. ஓபிஎஸ் யார் பேச்சையோ கேட்டு தர்ம யுத்தம் நடத்தினார்ல, அப்படிங்கிற மாரி சொன்னாரு. என்னால வந்து ஓபிஎஸ் நெறைய நல்லது நடந்திருக்குது. ஓபிஎஸ் நல்லது பண்ணியிருக்கிறேன். என்னால ம ம முன்னுக்கு வந்தவர் தான் ஓபிஎஸ் அப்படிங்கிறதையும் வந்து வெளிப்படுத்தினாரு. அதான் ரைட்டு. இப்போ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கார்ல ஓபிஎஸ். அவருக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதிமுகவுல இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, பாஜக மேலிடத்தின் மூலமா, தொடர்பு மூலமா கண்டிப்பா வந்து ஓபிஎஸ்ஸ வந்து அதிமுகவுக்குள்ள சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ள வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. இல்ல பாஜக கூட வந்து சேர்ந்துருங்க அப்படிங்கிறாங்க. இல்ல தாமரை சின்னத்தில போட்டி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஓபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் அவர் இரட்டை இலை சின்னத்தில மட்டும் தான் போட்டி போடணும்னு நினைக்கிறாரு. இல்ல அப்படின்னா சுயேச்சை. சுயேச்சையா ஒரு
இவங்க எத்தனை சீட்டு கொடுத்தாலும் நம்ம போய் சுயேட்சையாக நிற்கிறதுங்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவர் இருக்கிறார். அதனால் அதிமுகவோட சேர்த்தா சேருங்க, இல்லைன்னா விடுங்க, நான் பாட்டுக்கு சும்மா அப்படியே போயிட்டே இருக்கிறேன், அரசியல் பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கூட இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தேர்தல் நெருங்கிருச்சு, இனிமேல் ஓபிஎஸை நம்பி நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கழட்டிக்கிட்டு போகிறாங்க. சரி, இப்போ ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொன்ன செங்கோட்டையன் தாவேகா சைடு போயிட்டாரு. ஒருங்கிணைக்கவே மாட்டார், இனிமேல் அதிமுகவில் இவருக்கான வாய்ப்பு இல்லை, எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டார், பாஜகவை நம்பி இருக்கிறார் ஓபிஎஸ். பாஜகவும் வந்து அவர் பெருசாக வந்து கண்டுக்கவே மாட்டேங்குது, மதிக்கிறதே கிடையாது. அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பிரதமர் வந்தாலும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வந்ததுலேருந்து ஓபிஎஸ்ஸை மதிக்கிறதே கிடையாது. ஓபிஎஸ் என்ன சொன்னாலும் அதை பாஜக மேலிடம் பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. ஓபிஎஸ்க்கு ஓட்டு இல்லை, வங்கி இல்லை, ஓட்டு வங்கி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வைத்திலிங்கத்தோட எண்ணமாக இருந்தது. வைத்திலிங்கம் கடைசி வரைக்கும் ஓபிஎஸ்க்கு கூட இருந்து பேசிகிட்டே இருந்தார். ஆனால் ஒன்றுமே முடியல. சரி, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து அதிமுகவுக்குள்ளே சேர்க்கறதுக்கு பாஜக பேச்சுவார்த்தை நடத்துது, எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாரு, ஆனால் அவர் கூட்டணிக்குள்ளே வந்து ஒரு 3 சீட்டு தரலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் இறங்கி வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ கூட்டணிக்குள்ளேயே ஓபிஎஸ் வேணாம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ ஒரு படி கீழே இறங்கி வந்து கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கலாம், அவருக்கு ஒரு 3 தொகுதி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவே வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு வெற்றி தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மனசை கரைச்சி பாஜக வந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ உதயகுமார் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. வரக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் வாங்க, உங்களுக்கான வாசல் வந்து அதிமுகவோட கதவுகள் திறந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிஞ்சு போன தலைவர்கள் எல்லாமே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் வந்து செங்கோட்டையன், கூப்பா கிருஷ்ணன் எல்லாம் பிடிச்சி கடுமையாக தாக்கியிருக்கிறார். நம்ம கட்சியில் இருக்கிற எம்ஜிஆர், ஜெயலலிதா தலைவர்களை எல்லாத்தையுமே வந்து கேவலமாக திட்டக்கூடிய ஒரு கட்சியில் நீங்கள் போய் இணைஞ்சிருக்கீங்களே, அது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? ஊழல் கட்சின்னு ஒருத்தர் பேசுகிறாரு, அதை நீங்கள் அங்கேருந்து கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதை எப்படி ஏற்றுக்க முடியுது உங்களால்? இந்த கட்சி மூலமாக தான் நீங்கள் வளர்ந்தீங்க, இந்த கட்சினால தான் நீங்கள் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு போனீங்க, சம்பாரிச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. அந்த கட்சியை ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாரு, அதை கேட்டுட்டு அங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் பேசுகிறார். ஏப்பா, அவங்களாம் இங்கே எதனால அங்கே போனாங்க? நீங்கள் பண்ண அக்கப்போறனால தான் அவங்க அங்கே போனாங்க. நீங்கள் ஒழுங்காக அவங்கள வச்சு சமாளிச்சிருந்தீங்கன்னா, ஒழுங்காக அவங்க சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படி ஆதிக்க மனநிலை இல்லாமல், ஒரு பண்ணையார் மனநிலை இல்லாமல், சும்மா அப்படியே நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணும்போது கொஞ்சம் மூத்த அமைச்சர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருந்தீங்க அப்படின்னா, அவர் ஏன் அங்கே போகிறாரு? அவரை சொன்னால் ஒரு விஷயம் தானே, ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே. டிடிவி தினகரனோட போய் செங்கோட்டையன் சந்தித்த ஒரு காரணத்துக்காக கட்சியை விட்டு நிப்பாட்டுறீங்கள, பதவியை பறிச்சிங்க, கட்சியை விட்டு நிப்பாட்டினீங்க. அதே டிடிவி தினகரனை கொண்டாந்து தானே சேர்த்துருக்கீங்க. செங்கோட்டையன் அதை தானே சொன்னார். இப்போ ஓபிஎஸ்லேயும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்கள, அதை தான் செங்கோட்டையன் சொன்னார். இப்படி சொன்னதுக்காக நீங்கள் தூக்கி விட்டுட்டு நீங்கள் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்போ செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெலாம் வருது. ஒரு கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு போயிட்டார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உதயகுமார் பேசின இந்த விஷயம்தான், தலைவர்கள் எல்லாமே வாங்க, எங்கள் வாசல் கதவுகள் திறந்தே இருக்குது அப்படின்னா, ஓபிஎஸ்க்கு கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது, ஓபிஎஸ்ஐ திரும்பவும் கட்சிக்குள்ளே வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா அவர் கட்சி அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கினாருப்பா, இது எடப்பாடி டீம் எப்பயுமே வைக்கிற குற்றச்சாட்டு தான். கட்சி அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கினாருப்பா, ரெட்டையில சின்னத்தை முடக்கணும்னு சொல்லி அவர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போனாருப்பா, நீதிமன்றம்லாம் போனாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னணியில் யார் இருந்தா? அவர் இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்து அவரை போக சொன்னது யார்? பாஜக தானே. நீங்கள் பாஜகவோடய கூட்டணி வச்சுட்டிங்கல்ல. ஒன்று பாஜகவை எதுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஓபிஎஸ்ஸையும் எதுக்கலாம். பாஜகவை அனுசரிப்பீங்க, ஓபிஎஸ்ஸை வந்து சேர்த்துக்க மாட்டிங்களா? அது என்னையா கேள்வி இது? கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கேட்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த பழைய பஞ்சாங்கம் எதுவெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே தினகரன் வந்தோன்னே எடப்பாடி பழனிசாமி, தினகரன் இவங்கெல்லாம் பேசிக்கிறது, இப்போ அதிமுக சப்போர்ட்டாக அவர் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். இப்போ ஓபிஎஸோட வந்து பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க.
பியூஷ் கோயல் வந்து வரப்போகிறாரு. கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்ஸை திரும்பவும் அதிமுகவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அதிமுகவுக்குள்ளே கொண்டு வரதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டார். கடைசி நேரத்தில் அவருக்கான பிரச்சனைகளை உருவாக்குவார். எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும், இத்தனை சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பார். அதனால் இந்த தேர்தல் சமயத்தில் அது வேணாம், தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஓபிஎஸ்னால் அதிமுகக்குள்ளே உருவாக்க வேணாம். நீங்கள் வேணால் என்டிஏ கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கங்க, நான் வேணால் 3 சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லுங்கள், 3 சீட்டு வந்து ஓபிஎஸ்க்கு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓபிஎஸ்க்கு ஒதுக்குங்க. ஓபிஎஸ் சுயேட்சை சின்னத்தில் நிற்க முடியாது. கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்க்கு நீங்கள் ரெட்டை இலை சின்னத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுகிறாரு. அப்படி வந்து அவர் ரெட்டை இலை சின்னத்தில் ஓபிஎஸ் நிற்க வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாலும் தாமரை சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்லுவார். கண்டிப்பாக தாமரை சின்னத்தில் ஓபிஎஸ் நிற்க மாட்டார். கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு சின்னம் ஒதுக்குவாங்க. அந்த சின்னம் எந்த சின்னமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? விசில் சின்னமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா விசில் போட்டி போடாத தொகுதியில் கண்டிப்பாக அதை சுயேட்சை வேட்பாளர் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் விசில் சின்னத்தில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓபிஎஸ்ஸை பற்றி? அதிமுகவில் சேருவாரா, இல்லை என்டிஏ கூட்டணிக்குள்ளே சேருவாரா, இல்லை சுயேட்சை சின்னம் அப்படின்னா விசில் சின்னத்தில் போட்டி போடுவாரா அப்படிங்கிறத குழப்பமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.